என் மாதாஜி வெளியில் அர்ச்சனை பேக் வாங்கும் போதே தெரியல நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கோன்னு. எஸ், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் ஆம்பியன்ஸை மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நான் என் மம்மி டாடி கிட்ட போட்ட பெரிய கண்டிஷனே என்னி ஒரு 3 கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏன்னா எங்களோட எஸ்டிடி அப்படி, வேற ஒன்றும் இல்லை, வரலாறு அப்படி. ஸ்கூல் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷனுக்கு ஊட்டி, கொடைக்கானல், எம்ஜிஎம், கிஷ்கிந்தா, கருப்பீடி இந்த மாதிரி இடத்துலாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேமஸான கோயிலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போயிட்டு அதோ தெரிது பாரு ஒரு மேலே அதுதான் கொடைக்கானல்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க. நானாவது பரவாயில்ல, டேஸ்டான பஞ்சாமிரதமும் மொறுமொறுப்பான நேந்திரங்காய் சிப்ஸும் கொடுத்தா ஆஹா வாட் காம்பினேஷன் சொல்லிட்டு அமைதியாயிடுவேன். ஆனால் என் தம்பி ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஸோ இப்படி தான் எங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த சைல்ட்ஹுட் போச்சு. அது என்னவோ தெரில, இந்த கூட்டமான கோயிலுக்கும் நமக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அதையும் தாண்டி கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வெளியில் இருக்கிற கடையில் ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கலான்னு தான் போவோம். எனக்கு யூஸ்வலாக அந்த பபிள் மிக்ஸ்சர், இந்த கையில் வச்சுட்டு விளையாடுற அந்த வாட்டர் ரிங் டாஸ், லைட் வீல், சொப்புச்சாமா, மரப்பாச்சி பொம்மை, இதெல்லாம் என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் டாய். நம்ம சிவாக்கு வழக்கம் போல ஹாய் அண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் நீங்கள் தான் கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.